ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல 80's 90's கிட்ஸோட ஃபேவரட் ஸ்வீட் தான் நம்ம பண்ண போறோம். ரொம்ப எக்கானமி, வீட்ல இருக்க இன்கிரியன்ஸ் வச்சே நம்ம பண்ணலாம். பெட்டிக்கடை வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில்ல சின்ன சின்ன பீசஸ் ஒயிட் பீசஸா வச்சிருப்பாங்க. ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு. பெட்டிக்கடை பால்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த 80's 90's எல்லாருமே கிட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுருப்பீங்க. அந்த ஸ்வீட் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா டெய்லி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அப்படி பண்றது பார்க்கலாம். இந்த ஸ்வீட்ல இருந்து நிறைய பேருக்கு அந்த மலரும் நினைவுகள் நிறைய இருக்கும். நல்ல சாஃப்டா, சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியா, நம்ம பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு கூட நீங்க தீபாவளி காலில் முத நாள் சாயந்தரம் கூட நீங்க பண்ணிடலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு. வாங்க பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 1 கப்பு சர்க்கரை அல்லது சர்க்கரை தூள், நான் தூள் வச்சிருக்கேன் அதனால ஆட் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்க சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு பதிலாக ஒரு 4-5 ஏலக்காயை நீங்க போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க நல்லா ஃபைன் பவுடரா பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்களேன் நல்லா நைஸா இருக்கு. இருந்தாலும் நம்ம இதை ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்கிறதுனால அதுல திப்பி திப்பியா ஏதாவது இருந்தா கூட அதெல்லாம் போயிட்டு நம்ம நல்ல ஸ்மூத் டெக்ஸ்டரா கிடைக்கும். ஆக்சுவலா அந்த பெட்டிக்கடையில முன்னாடி வித்த பால்கோவா மைதா மாவுல செஞ்சிருப்பாங்க. நம்ம இப்ப பொட்டுக்கடலையை சேர்த்து ஒரு ஹெல்தி வெர்ஷன் நம்ம பண்றோம். பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1/2 கப்பு நெய் எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதுல நம்ம எடுத்து வச்ச நெய்யை ஊத்திடலாம். நெய் லேசா சூடானதும் ஒரு 7-8 முந்திரி பருப்பு, ஒரு 10 பாதாம் போட்டு வறுத்து எடுத்துப்போம். இது ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆக்சுவலா அந்த கடையில கிடைக்கிறதுல இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. லேசா வறுத்துட்டு ஒரு கப்ல எடுத்துப்போம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு நெய் அதிகமான சூடு தேவை கிடையாது, அந்த சூடே போதும். இப்ப நம்ம சலிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய் எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப்ல வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஒரு கரண்டியால நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய் கொஞ்சம் சூடா இருக்கு இல்லையா, நம்ம சர்க்கரை சேர்த்திருக்கோம். அந்த சூட்டுக்கு சர்க்கரையும் கொஞ்சம் இலகி இது ஃபுல்லா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்துடும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ட்ரையா இருக்கு அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் நெய் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சில சமயம் அந்த பொட்டுக்கடலையோட வாகு கொஞ்சம் அது முன்ன பின்ன இருக்கும். ஆனா இது இப்ப கரெக்டா இருக்கு. நீங்க பாருங்க இது பர்ஃபெக்டா இருக்கு. அதிகமா எனக்கு தேவைப்படலை. இது மாதிரி நல்லா எல்லா மாவும் இந்த நெய் எல்லாம் ஒன்னா சேர்ற அளவுக்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கையால கூட மிக்ஸ் பண்ணலாம். இப்ப இது நல்ல சூடா இருக்கு, அதனால நல்லா கரண்டியாலேயே மிக்ஸ் பண்றேன். இப்ப இது எல்லாமே நல்லா ஒண்ணு சேர்ந்து அந்த பால்கோவா மாதிரி அந்த பதத்துக்கு வந்தாச்சு பாருங்க. இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடாயில இருந்து ஒரு பிளேட்ல எடுத்துக்கிட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. அது பாருங்க நல்லா சாஃப்ட் பால்கோவா மாதிரி அந்த பதத்துக்கு வந்தாச்சு. ஒட்டவும் ஒட்டல. பாருங்க எப்படி இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பிசையறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆல்ரெடி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஸ்மூத் டெக்ஸ்டரா வர்றதுக்கு நல்லா கலந்துக்கலாம். இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு லேசா நெய் தடவிட்டு நம்ம வறுத்தோம் இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை பவுடர் எல்லாத்தையுமே நெய்யோடு சேர்த்து அதை உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ இந்த பால்கோவா அது மாதிரி நீங்க ஃபிளாட் பண்ணிக்கோங்க. இது சூடு நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ கையாலே நம்மளால ஃபிளாட் பண்ண முடியுது. இது இந்த ட்ரேக்கு ஃபுல்லா வரல, அதனால நான் அது ஒரு 3/4 ட்ரேக்கு செட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க திக்னஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் செட் ஆகணும். ஒரு 1 hour அப்படியே விட்டுறலாம். சீக்கிரம் வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ்ல செட் ஆயிடும். நான் அப்படியே வெளியில தான் வைக்க போறேன். இப்ப பாருங்க இது ஒரு 1 hourல நல்லா செட் ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்து திருப்பி போட்டோம்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம போட்டதெல்லாம் மேல் சைடு வந்துடும். இல்ல மேல் சைடு நம்ம போட்டுக்கலாம். திருப்பி போடுறேன். இந்த பட்டர் பேப்பர் எடுத்துருவோம். அது ரொம்ப ஈஸியா வந்துடும். ஏன்னா நம்ம நெய் வேற தடவை இருக்கும். பட்டர் பேப்பர் ஆக்சுவலா ஒட்டாது இல்லையா, இல்லை கிளீனா வந்துடும். பட்டர் பேப்பர் இல்லாம ட்ரையல் கூட டைரக்டா கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேல இருக்கு பாருங்க. இப்போ நமக்கு தேவையான பீசஸ் தேவையான அளவுல நம்ம கட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியா பண்ணிட்டோம். இத்தனை பீசஸ் வந்திருக்கு. டேஸ்டாவும் இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா உடையுது பாருங்க, எப்படி சாஃப்டா இருக்கு. வாயில போட்டதும் அப்படியே கரையும். ஸோ பெட்டிக்கடை பால்கோவா சர்விங்க்கு ரெடி. ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இல்லையா, கண்டிப்பா எல்லாராலையும் ட்ரை பண்ண முடியும். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட நீங்க இதை பண்ணி சாப்பிட முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. புது வீடியோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.